என்னைக்காச்சு ஏன் சேம் கேட்டகரியில இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு என்னைக்காச்சும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸை சொல்லி தர நம்ம பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சைக்கிள் எக்ஸப்ஷனலா பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாருமே அந்த ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணியே அந்த ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இல்லைனா சேம் கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸை நீங்க டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஹவுசஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு மிஸ்டேக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் பண்றாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ற ஃபண்ட் பிலாசபியை அவங்க புரிஞ்சுக்காதனாலதான் இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ரெண்டு விதமா அவங்க ஃபண்டை மேனேஜ் பண்றாங்க. ஒன்னு பாசிவ் மேனேஜ்மெண்ட், இன்னொன்னு ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். பாசிவ் மேனேஜ்மெண்ட்னா ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளா ஒரு இண்டெக்ஸை ட்ராக் பண்றது தான். லைக் நிஃப்டி 50 இல்லைன்னா சென்செக்ஸ் இல்ல ஸ்மால் கேப் 250 மிட் கேப் 150 இந்த மாதிரி ஜஸ்ட் இண்டெக்ஸை மட்டுமே ட்ராக் பண்ணுவாங்க. இதுல ஒரு ஆக்டிவான மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எதுவுமே இருக்காது ஃப்ரம் தி ஃபண்ட் மேனேஜர். வேறஸ் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஃபண்ட் பிலாசபியை ஃபாலோ பண்ணுவாரு. அந்த ஃபண்ட் பிலாசபி எது வேணா இருக்கலாம். லைக் குவாலிட்டி இன்வெஸ்டிங், வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் க்ரோத் இன்வெஸ்டிங். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபண்ட் பிலாசபி ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆக்டிவா ஒரு ஸ்டாக்கை வாங்கி வித்துட்டு அந்த போர்ட்போலியோல இருப்பாரு. அந்த ஒரு போர்ட்போலியோ ஒரு மந்த்லி ரீபேலன்சிங், குவார்டர்லி ரீபேலன்சிங் இல்லைன்னா ஒரு செமி ஆனுவல் ரீபேலன்சிங் கூட வந்து நடக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது வேர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்லாம் அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த போர்ட்போலியோ இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபண்டுல ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுவாரு. இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபண்ட் பிலாசபி அப்படின்றது டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சைட்ஸ்ல ஒரு எக்ஸப்ஷனலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். ஸோ மார்க்கெட்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ண வரவங்க ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே பார்த்து இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதனால இந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு தப்பான டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க. எப்பவுமே ஒரு ஸ்கீமை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல A to Z கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்களும் இந்த மாதிரி லாஜிக்கலா எல்லா கான்செப்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு DM பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரீச் அவுட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹார்ட் ஏர்ன்டு மணியை ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம எப்பவுமே ஒரு டைட்டான டிசிஷனே கண்டிப்பா எடுங்க.